நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம்னா, டிஎம்கே முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிவிகே ஆட்சியை பற்றி என்ன சொன்னார்னா, எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தயவில் தான் ஆட்சி நடக்குது, இந்த ஆட்சி 6 மாதங்கள் கூட நீடிக்காது, எங்களுடைய தயவில் தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது மாதிரி பேசியிருந்தாருங்க நம்ம முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருங்க. அது என்னென்னா, இந்த மாதிரி வார்த்தையை நம்ம முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்கக்கூடாதுங்க. அவர் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சீனியர் மோஸ்ட் ஆஃப் பொலிட்டிஷியன். இந்த மாதிரி தடித்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. என்னென்னா, நீங்கள் உங்களுடைய கூட்டணி கட்சியில் தான், உங்களுடைய கூட்டணியில் தான் விசிகேவும் ஐயுமேவும் இருந்தாங்க. அவங்க விசிகேக்கு இன்றைக்கி எங்கள் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே முழங்கினாருங்க. அந்த சொல்லுக்கு ஏற்ப இன்றைக்கி எங்கள் தளபதி விஜய் அவர்கள் செஞ்சு காட்டியிருக்கிறாருங்க. அதை நீங்கள் செஞ்சீங்களா? உங்களுடைய பயணித்தவர்களுக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தீர்களா அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க. விசிகேயில் உள்ள திரு வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அது அவங்க கட்சியினுடைய 30 ஆண்டு கால கடின உழைப்புக்கு கிடைத்த பரிசுங்க. இது அவருக்கு கொடுத்த, அந்த கட்சிக்கு கொடுத்த பதவி இல்லைங்க. தனிப்பட்ட திரு வன்னியரசு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி இல்லைங்க. இது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பதவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. கூடவே ஐயுமே பற்றியும் சொன்னாருங்க. ஐயுமே கட்சி உங்களோட நீண்ட காலமாக பயணிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க சுதந்திரம் வாங்கினதுலேருந்து அந்த கட்சி இருக்குங்க. சுதந்திரம் வாங்கினதுலேருந்து அந்த கட்சி தொடங்கி செயல்பட்டு கொண்டு இருக்குங்க. ஆனால் அந்த கட்சி ஐயுமே இதுவரையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றதில்லைங்க. இன்றைக்கும் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சிறுபான்மையினர் துறை அமைச்சகம் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிறாருங்க. இப்படி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இருக்கா? சொன்னதை செஞ்சுருக்கிறாரு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு நெத்தியடி பதில் கொடுத்துருக்காருங்க அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? இந்த நெத்தியடி பதில் சரியானதானா என்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.